வணக்கம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே வந்துடும். வாங்க இன்றைக்கான ஆடுகளம் எபிசோடை பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, சத்யாவோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சத்யா வந்து அப்பாவை பார்க்குறதுக்காக வந்து வராங்க. சத்யாவுக்கு வந்து கால் வருது. அப்போ கூட வந்து போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அர்ஜுன் கூட சத்யா வந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது தான் வந்து சத்யாவுக்கு வந்து கால் வருது. என்னடா கால் அப்படின்னு பார்த்தா, டாக்டர் வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வரதனோட பொண்ணுக்கிட்ட பேசணும், ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே சத்யா கிட்ட ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. சத்யாவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து சீரியஸாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொன்னோடனே சத்யா வந்து ஃபோனை வச்சுட்டு செம ஷாக்கில் அர்ஜுனை பார்த்து, உனக்கு இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா? என் அப்பா வந்து நீ சொன்ன நம்மளோட டிவோர்ஸ் கேஸை கேட்டு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்பா சீரியஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க, எல்லாமே வந்து ஒன்னால தான் வந்துச்சு அர்ஜுன், உனக்கு வந்து இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அர்ஜுனை பார்த்து கேட்க, அர்ஜுன் வந்து போதும் போதும், நீ குடும்பமாக வந்து ஆக்டிங் பண்ணதெல்லாம் போதும், போடி ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் சொல்ல, உடனே சத்யா வந்து படபடத்து அப்பாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்பா வந்து அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் மாட்டி படுத்து கிடக்காரு. உடனே சத்யா வரவும் அவங்க அப்பா வந்து அந்த ஆக்சிஜனெல்லாம் கழட்டிட்டு எந்திரிச்சுட்டு சத்யாவை பார்த்தோன்னே அழுகுறாங்க. சத்யா வந்து என்னப்பா, அந்த தேவி சொன்னான்னு நீங்கள் வீட்டை விட்டு போயிடுவீங்களா, என்னட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படி இப்படின்னு எல்லா கேட்டோடனே சத்யாவோட அப்பாவும் என்னம்மா என்னென்னமோ மாப்பிள்ளை சொல்கிறாருமா, நம்ம தான் குடும்பத்தோடு ஏமாற்றிட்டோன்னு சொல்கிறாருமா, மாப்பிள்ளையோட கோவம் நியாயமானது, ஆனால் நான் வந்து 10 நாளில் செத்து போகிறேன்னு சொன்னாங்களாம்மா டாக்டர், இதனால தான் தாயே நீ என்னை வீட்டில் வச்சுருந்தியா, இதனால தான் நீ என்னை வச்சு கூடவே வச்சு நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சியாம்மா அப்படி இப்படின்னு சத்யா கிட்டே அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே சத்யா வந்து சரிப்பா அம்மா எங்கே அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக கேட்குறாங்க. உடனே வந்து சத்யாவோட அப்பா வந்து அம்மா வந்து இந்த மாதிரி நான் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தப்பயே அம்மா வந்து என்கிட்ட சொன்னாமா, எல்லாமே வந்து அந்த செல்வநாயகி எல்லா தப்பும் பண்ணிட்டு நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்து அழிச்சுக்கணுமா, நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கைக்காக அந்த செல்வநாயகிட்ட நான் நியாயம் கேட்டே ஆகணும், இனிமேலும் நான் பயப்பட போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சத்யாவோட அம்மா வந்து செல்வநாயகிட்ட பிடிச்சி சண்டையை போட்டுறணும், சண்டையை கட்டிடணும் அப்படி சொல்லிட்டு சத்யாவோட அப்பாவை அட்மிட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இது தெரிஞ்ச நம்ம சத்யாவோட அப்பா இந்த எல்லா விஷயத்தையும் வந்து சத்யா கிட்ட சொல்கிறாங்க. சத்யாவும் ஐயோ அப்பா இருக்கிற பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, எதுக்கு அம்மாவும் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ அம்மா வந்து செல்வநாயகிட்ட சண்டை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் செல்வநாயகி எப்படி இருந்தாலும் பிளேட்டை மாற்றிடுவாங்க, அவங்கக்கிட்ட நம்மளால் பேச்சு கொடுக்கவே முடியாது, எதுக்கு அம்மா இப்போ போய் தனியாக போய் சிக்கிறாங்க, இதில் வேற லாடம் கட்டுறதுக்காக அந்த ஸ்ருதியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து கூடி வந்து அம்மாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க, ஏன் வந்து அம்மா வந்து இப்படி அவசரப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அவங்க அப்பா கிட்டே கேட்க, சத்யாவோட அப்பா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேம்மா, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேம்மா, ஆனால் செங்கமல் கேட்கவே இல்லை, ரொம்ப பிடிவாதமாக வந்து போயிட்டா அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே சத்யா வந்து உடனே சரிப்பா நீங்கள் இருங்க, அம்மாவை எப்படியாச்சும் நான் போய் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நர்ஸு வந்துட்டாங்க. நர்ஸு வந்து சத்யா கிட்ட, மேடம் இந்த மாதிரி உங்களோட அப்பாவுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் மேடம், கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் வெளியே போயிடுவாங்க, அதனால் வந்து ஸ்கேன் எடுக்க ஒரு ஆள் இருக்கணும், நீங்கள் கூட இருக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லவும் சத்யா வந்து டாக்டர் எப்போ மேடம் வருவாங்க, திரும்ப ரிட்டன் வருவாங்க அப்படின்னு கேட்டோன்னே, டாக்டர் வர அடுத்து 1 வாரம் ஆகும் மேடம், அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாவை வந்து திரும்பியும் பெட்லேயே வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும், இன்றைக்கி நீங்கள் ஸ்கேன் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கே ஈவினிங்கே வந்து அப்பாவை ஸ்கேன் எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு வந்து சொல்லவும் சத்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதோட ஸ்கேன் எடுக்கிறக்காக சத்யா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. செங்கமுல வந்து ரொம்ப கோவத்தோட செல்வநாயகி வீட்டுக்கு போயிட்டு ஆட்டோவில் போய் இறங்கிட்டா இங்கே செல்வநாயகி எல்லாருமே வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அபீஸ், தேவி, செல்வநாயகி எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். தேவி வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அத்தைக்கு செல்வநாயகிக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சத்யாவோட அம்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே வந்து செல்வநாயகி அப்படி சொல்லிட்டு கத்துனோடனே வந்து தேவிக்கு ஒரே இது, என்னடா அம்மாவோட வாய்ஸ் கேட்குது, அம்மா எப்படி திரும்பி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தை இருங்க அத்தை நீங்கள் சாப்பிடுங்க, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவி வந்து போயிட்டு, என்னம்மா எதுக்குமா இங்கே திரும்பி வந்தேன் என்னாச்சு அப்படி சொன்னோடனே, நீ சும்மா இரு தேவி, நான் வந்து என்னென்னு நான் நியாயம் கேட்டு ஆகணும், இந்த செல்வநாயகியை பார்த்து நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அம்மா வந்து துடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. செங்கமல் துடிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே தேவிக்கு என்ன பண்ணுறது தெரில, தேவிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உடனே வந்து செல்வநாயகியும் தட்டில் பிளேட்டில் வந்து சாப்பாடு அப்படியே கழுவிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து அர்ஜுனோட அப்பாவும் கழுவிட்டு வந்துடுறாங்க, அபியும் வந்துடுறாங்க, தேவியும் வந்துடுறாங்க. இப்போ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா
செல்வநாயகி வந்து சத்யாவோட அம்மா கிட்ட என்ன செங்கம்மல் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே இல்லை நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் அங்கேருந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மாட்ட, இவ வந்து தனியாக வந்து சிக்கியிருக்கா, அந்த வரதன் வரலை, இவளை எப்படி உண்டுலன்னு பண்ணுறேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் திட்ட போட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா செல்வநாயகிட்ட சத்யாவோட அம்மா வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு எனக்கு வந்து நியாயம் கிடச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அப்படியே பார்வையிலே வந்து அந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து சொல்ல போகும்போது கரெக்டாக வந்து அர்ஜுன் வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது சத்யா அம்மா பேச வரும்போது தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட அர்ஜுனோட அம்மா கிட்ட அர்ஜுன் வந்து, அம்மா இல்லைம்மா இந்த மாதிரி வரதனுக்கு திரும்பியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா, அந்த 2 பேரும் ஊருக்கு கிளம்பி போகிறதா இருந்தாங்க, ஹார்ட் அட்டாக் வந்தோடனே நான் தாம்மா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்தேன், அதனால தாம்மா அதில் வந்து பணம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் கேட்டு வந்திருக்காங்கம்மா, அதான் சத்யா இப்போ எனக்கு கால் பண்ணா, அதான் நான் சொன்னேன் நான் பணம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சத்யா கிட்ட சொல்லிட்டேம்மா, நான் ரெடி பண்ணது தெரியாமல் இவங்க உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறக்காக வந்திருக்காங்கம்மான்னு சொன்னோடனே உடனே செல்வநாயகி, ஐயோ செங்கம்மல் அதுக்காகவா வந்தீங்க, பணம் தானே உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் கேளுங்க நாங்கள் தாரோம் அப்படி சொல்லிட்டு செல்வநாயகி சொல்லிடுறாங்க. உடனே சத்யாவோட அம்மா, இல்லை நான் வந்து அதை சொல்ல வரலை, நான் வந்து வேறு விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல வரும்போதெல்லாம் வந்து அர்ஜுன் வந்து அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அத்தை இல்லைத்த நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதோட வந்து சத்யாவோட அம்மா வந்து அர்ஜுன் சொல்கிறத கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா தான் வந்து அர்ஜுன் வந்து சத்யாவோட அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. எதுக்கு இப்படி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து உசுரை வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் நான் ஹாஸ்பிட்டலே தான் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக சொல்லிட்டேன்ல, இப்போ எதுக்காக வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சத்யாவோட அம்மா வந்து அர்ஜுன் கிட்ட, நீங்கள் எதுவுமே தெரியாமல் பேசாதீங்கப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதீங்க, நியாயம் கிடச்சே ஆகணும் என் பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே வந்து அர்ஜுன் வந்து என்ன நியாயம் கிடைக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்போ தான் வந்து செங்கம்மல் வந்து தேவி வந்து மாசமாக இருக்கும்போதே செல்வநாயகி வந்து தேவியை வந்து கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க, அந்த விஷயனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுன், போதும் நிறுத்துங்க, உங்களோட மகளை எங்கள் அம்மா மூத்த மருமகன்னு எவ்வளோ ராணி மாதிரி வச்சுருக்காங்க, என்னெல்லாம் சாப்பாடு போட்டு எவ்வளோ ராணி மாதிரி உங்கள் பொண்ணு இருக்கிறத நீங்களே பார்க்க தானே செய்கிறீங்க, என்ன பண்ண அபியும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் ஏமாந்து தேவியோட வாழ்க்கை இப்படி ஆயிரும் தான், என் அபியோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயம் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன், என் வாயை கிளறாதீங்க, அமைதியாக இருக்க, என்ன உரசி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து செங்கம்மல்கிட்டே வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.